எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம், சூப்பராக இருக்கோம். இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில்னா நான் பலகாரம் செஞ்சதுங்க, அதை தான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதிரசம், முறுக்கு, ரவா லட்டு, குலோப் ஜாமுன், பாதுஷா இதுதாங்க செஞ்சேன். நான் ஒண்டி தாங்க எல்லாமே செஞ்சேன். எங்கள் வீட்டுக்காரரும் வெளியில் போயிட்டார், என் பொண்ணும் வெளியில் போயிடுச்சு. சாயந்தரம் தான் வந்தது, 2 பேருமே சாயந்தரம் தான் வந்தாங்க. அதனால் நான் ஒண்டி தான் செஞ்சேன். வீடியோ வந்து ஏதோ என்னால் முடிஞ்சது தாங்க எடுத்தேன். இதெல்லாம் செஞ்சு மதியானம் சமையல் முடிச்சுட்டு இதை 1:30 மணிக்கு உட்காந்தாங்க. இதெல்லாம் செஞ்சு முடிக்க மணி 3:30 ஆகிடுச்சுங்க. அதுக்கப்புறம் சரி கொஞ்ச நேரம் போய் படுக்கலான்னு சொல்லிவிட்டு அந்த எண்ணெய் பலகாரத்தை நின்றுட்டு செஞ்சது ஒரே ஒரு மாதிரியாக இருந்தது, சாப்பிட கூட இல்லைங்க. போய் படுத்துட்டேங்க கம்முன்னு. அதுக்கப்புறம் 5:30 மணிக்கு தான் ஏந்திச்சேங்க. ஏந்திச்சி அந்த பலகாரம் செஞ்ச சாமான்லாம் கிடந்துச்சு, எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு அடுப்பெல்லாம் தொடச்சி வச்சுட்டு உடனே நம்ம அடுப்பெல்லாம் தொடச்சிடணுங்க. இல்லைன்னா அந்த எண்ணெயெல்லாம் சிந்திருக்குல்ல, எறும்பு ஃபுல்லாக எறும்பு வந்துடுங்க எல்லாம். அப்புறம் அங்கே எறும்பு வந்துருச்சுன்னா நம்ம செஞ்சு வச்சுருக்க பலகாரத்துல எல்லாம் எறும்பு வந்துடும். மளிகை சாமான்லாம் எறும்பு போயிடும். எல்லாத்தையும் எண்ணெய் சாமான் எல்லாத்தையும் கழுவிட்டு அடுப்பெல்லாம் தொடச்சி எல்லா வேலையும் முடிச்சு மறுபடியும் நைட்டு 8 மணி ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் என்னால் முடியல, இடுப்பெல்லாம் செம்ம வலி வந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் தான் தோசை விட்டார், சட்னி மட்டும் நான் அரைச்சி கொடுத்தேன். சாப்பிட்டுட்டு ரொம்ப டயர்டாக இருந்ததுங்க. அதோட படுத்துடலான்ட்டு சரிங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க வீடியோ இது பண்ணோம். என் பொண்ணு தான் வீடியோ இது பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு எப்போவுமே பலகாரம் செய்யணுன்னா நான் வெளியில் தாங்க ஆர்டர் கொடுத்து செய்வேன். இந்த வாட்டி எல்லாமே நானே தாங்க செஞ்சேன். இப்போ தான் எல்லாமே ஃபோன்லலாம் பார்த்து இப்போ செஞ்சு பழகிட்டேங்க. இப்போ இதெல்லாம் நானே செஞ்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடிலாம் குலோப் ஜாமுன், பாதுஷா, ரவா லட்டு இது தான் செய்வேங்க. அதுக்கப்புறம் இந்த முறுக்கு கூட எனக்கு செய்ய வராது. இப்போல்லாம் வீடியோ நிறைய வீடியோங்களை பார்த்து நானே இப்போ பலகாரம் செய்ய கற்றுக்கிட்டேங்க. எங்கள் வீட்டுக்காரர் அப்போ கூட வேணாம்மா உன்னால் முடியாது, உடம்பு வேறு உனக்கு இடுப்பு வலி வந்துருச்சு, செய்ய வேணான்னு சொன்னார். கடையில் வாங்கிக்கலான்னு. நான் தாங்க மனசு கேட்கல. சரி நம்ம கடையில் 500 1000 போட்டு வாங்குறதுக்கு 500 செலவு பண்ணால் வீட்டிலே செஞ்சுக்கலாம், பசங்களும் நல்லா திருப்தியாக சாப்பிடும். அதனால தாங்க செஞ்சேன். பாருங்கள், இது வந்து எல்லோரும் கேஷுவலாக எல்லோரும் வீட்டில் செய்கிறது தாங்க. நான் செஞ்சதை உங்களுக்கு காமிச்சேங்க, அவ்வளோதாங்க. பாருங்கள், ரவா லட்டு 1 கிலோ ரவா போட்டேங்க. அதுக்கு ஒரு 50 கிராம் நெய் ஊற்றினேன், 50 முந்திரி, ஒரு 100 திராட்சை போட்டேங்க, அவ்வளோதாங்க. பாதுஷா மட்டும் 1/2 கிலோ மைதா மாவு யூஸ் பண்ணாங்க. குலோப் ஜாமுன் வந்து ரெடிமேட் மாவு தான், அது ஒரு பாக்கெட்டு. இந்த முறுக்குக்கு வந்து 1/2 கிலோ மாவு தான் போட்டேன், அதுவே ஒரு 30 முறுக்குக்கு மேலே வந்துருச்சு. எல்லாம் சுட்டு முடிச்சிட்டதுக்கப்புறம் தான் 5:30 மணிக்கு மேலே தாங்க மறுபடியும் கிச்சனுக்கு போனேன். போய் எல்லா வேலையும் கிச்சன் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு மறுநாள் ஒரே நாள் எல்லா வேலையும் செய்ய முடியாதுன்ட்டு நைட்டே சாமான்லாம் கழுவி அடுப்பெல்லாம் தொடச்சி எல்லா வேலையும் முடிச்சு வச்சாங்க. அப்போ தான் மறுநாள் காலைல எழுந்திரிச்சா நம்ம வீடெல்லாம் பெருக்கி தொடச்சிட்டு மறுபடியும் சாமி சாமான்லாம் கழுவி ரெடி பண்ணி வைக்கணும். நான்வெஜ்ஜெலாம் இல்லைங்க, ஞாயிற்றுக்கிழமை புரட்டாசி முடிஞ்சு ஞாயிற்றுக்கிழமை நான்வெஜ்லாம் எதுவும் செய்யலை. சரி தீபாவளிக்கு தான் அமாவாசை இல்லையே, அன்றைக்கி செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு இந்த இது வந்து சனிக்கிழமை நைட்டு தாங்க இந்த வீடியோ எடுத்தோம். ஞாயிற்றுக்கிழமை தான் போஸ்ட் பண்ணுறோம். ஆனால் இன்றைக்கி நான்வெஜ்ஜெல்லாம் எதுவும் கிடையாது. மறுபடியும் நான்வெஜ்ஜெல்லாம் செஞ்சு மறுபடியும் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. நான் ஒரு ஆள் தாங்க, என்னால் முடியாதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு தெம்பு இல்லை. என் வயசுலலாம் எவ்வளோ வேலை பார்ப்பேங்க. நான் ஒண்டி தான் பார்ப்பேன். எங்கள் வீட்டுக்காரர் ஆஃபீஸுக்கு போயிடுவார், என் பசங்களும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு எல்லா வேலையும் நான் தான் செய்வேங்க. இப்போலாம் நம்மளுக்கு உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது. அதனால எங்கள் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்ச வேலையை அவர் பார்ப்பார், என் பொண்ணு தெரிஞ்ச வேலையை செய்யும், மீதி வேணாலும் முடிஞ்ச வேலையை செய்வோங்க. இப்படி தாங்க நம்ம வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. என் பலகாரம் சொன்னோன்னா அம்மா வீட்டிலேருந்து யாருன்னா வந்து நம்மளுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. எனக்கெல்லாம் யாரும் இல்லைங்க, எங்கள் வீட்டுக்காரர் தாங்க எனக்கு. அதனால் அவரையும் ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாது இல்லையா. அதனால் நான் முடிஞ்ச வரைக்கும் தான் அவருக்கு வேலை கொடுப்பேன். எல்லா வேலையும் அவர் தலையில் கட்டிட மாட்டாங்க. என்ன பண்ணுறது, நம்ம தான் செய்யணும்னு வந்துருச்சுன்னா நம்ம தானேங்க செய்யணும். யார் உதவியும் எதிர்பார்க்கக்கூடாது.
அதுதாங்க நைட்டு தோசை சுட்டு சட்னி அரைச்சி வச்சு சாப்பிட்டோங்க. சரிங்க, நீங்களும் தீபாவளியை நல்லா சந்தோஷமாக கொண்டாடுங்க. வெடியெல்லாம் சின்ன உங்கள் பசங்கக்கிட்ட கொடுத்தீங்கன்னா பக்கத்துலேயே இருங்க. வெடிக்கும் போது பக்கத்தில் தண்ணி வச்சுக்கோங்க, ஒரு பக்கெட்டில் கொஞ்சம் மண் வச்சுக்கோங்க. சேஃப்டியாக நீங்களும் வெடிங்க. பிள்ளைங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க. கேர்ஃபுல்லாக பக்கத்தில் இருந்து பிள்ளைங்கள கவனிச்சுக்கோங்க. ஏன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு தெரியாது, நம்ம தான் கூட இருந்து பார்த்துக்கணும். ஒரு வெடி வெடிக்காத மாதிரி தான் தெரியும், ஆனால் டக்குன்னு வெடிச்சிடுங்க. அதனால் பிள்ளைங்கக்கிட்ட கவனமாக இருங்க. தயவு செஞ்சு பிள்ளைங்கக்கிட்ட மட்டும் வெடியை கொடுத்துட்டிங்கன்னா பக்கத்துலேயே இருந்து வெடிங்க. சரிங்க, எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளிங்க. எல்லோரும் சந்தோஷமாக ஹாப்பியாக கொண்டாடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.